Hello my dear parents and students, welcome back to Career Guidance Suresh Thraman channel. நம்ம சேனல்ல முதல்ல பார்க்கலாம் வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டன் போட்டுருங்க. ஸோ நிறைய டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ், கேரியர் பேஸ்ட் கண்டென்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தேர்ட் ரவுண்ட் முடிச்சிருச்சு. இன்ஜினியரிங் நம்ம படிக்கணும் நிறைய பேர் நினச்சிருப்போம். நீங்கள் எல்லாருமே படிக்கணும்னு நினச்ச இன்ஜினியரிங் குறிப்பாக இந்த வருஷம் கோருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் சிவில் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க. ஆனால் நம்ம துரதிருஷ்டமாக என்ன நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த கோர் பிரான்ச்சுக்கு வந்து நிறைய காலேஜஸில் வந்து சீட்டை வந்து ரொம்ப லிமிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு தான் மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்க போது. இந்த இன்ஜினியரிங் கூட யார் ஏஐ பிளெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் மிகப்பெரிய பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி நம்ம கொடுக்கல. பர்ஃபெக்டாக ஒரு R&D பண்ணி எது ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும், ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் 5 years, ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் 10 years எப்படி இருக்குங்கிறத நல்லா டெப்பாக டைவ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். எஸ், இன்னமும் நிறைய காலேஜஸில் வந்து இன்னமும் மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல் போன்ற டிபார்ட்மெண்ட்ஸில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் நிறையவே உங்களுக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த கோர் இன்ஜினியரிங் படிக்கணுன்ற ஆசை இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்தந்த காலேஜஸ் எங்கெங்கே இருக்குங்கிற வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜஸ் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஆனால் இந்த கோர்ஸ் ஃப்யூச்சரில் வேறு லெவல் இருக்க போதுங்கிறத மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நீங்களும் நெட்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் லேபர் ஸ்டாட்டிக்ஸ் மாடல்லேருந்தும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதும் ஃப்யூச்சர் ஹியூமன் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம சர்ச் பண்ணி தான் இந்த டேட்டா உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த டேட்டா என்ன சொல்லுது, இந்த இன்ஜினியரிங் எப்படி இருக்க போகுது பார்த்துடலாம். ஃபியூவலிங் த ஃபியூச்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கரியர்ஸ் இன் கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல் அண்ட் பெட்ரோலியம், சிவில் அண்ட் மெக்கானிக்கல் போன்ற கோர் இன்ஜினியரிங் எப்படி இருக்க போகுதுன்னா ஃப்யூச்சர், எஸ், உங்களை சுற்றி நீங்கள் பாருங்களேன். ஃபியூவல் இன் யுவர் வெஹிக்கல், பிளாஸ்டிக் இன் யுவர் ஃபோன்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இன் யுவர் ஃபுட்டு, passed through the hands of chemical engineers, petrochemical engineers and petroleum engineers as well. இதில் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. ஒரு குளோபல் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்தியன் மாடல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல் அண்ட் எனர்ஜி செக்டாருங்கிற வார்த்தை, அருமையான வார்த்தை. எனர்ஜி ஃப்யூச்சரை ஆளப்போகக்கூடிய முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னால் அந்த எனர்ஜிங்கிற வேர்ட். அந்த எனர்ஜியை காயின் பண்ணக்கூடிய கோர் இன்ஜினியரிங் அப்படி இருக்கும்போது கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம், சிவில் அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை நோக்கி போக போகுது. இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக வளர்ந்து வரக்கூடிய 192 நாடுகள்லையும் இதுதான் நிலைமை. இன்னொரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால நிறைய நாடுகளுக்கு நீங்கள் போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா மற்ற நாடுகளில் யங்ஸ்டர் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால மிகப்பெரிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகள்லையும் இருக்க போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இன்ஜினியரிங் படிக்கலாமா சார் அப்படின்னா, யோசிக்கிற நேரத்தில் இதை வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இனியும் யோசிச்சிட்டே இருக்காதீங்க, இந்த கோர்ஸை தாராளமாக நீங்கள் படிக்கலாம். சார் எந்த அளவுக்கு ஏஐ, எம்எல், டிஎல் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ, இது எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த கோர் கூட பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபார் ஷூர் இதை டேக் இட் அஸ் கிராண்டட்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய மார்க்கெட் சைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2026 நிலவரம் எப்படி பார்த்தீங்கன்னா $5.7 trillion பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கெட் ரேட் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7.5 trillion பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட நாடுகளில் வந்து இது சம்மந்தப்பட்ட ஆக்டிவ் ஆயில், கேஸு, பெட்ரோலியம் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஸ்டாட்டிக்ஸ் வந்து நமக்கு சொல்லிகிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஃபாஸ்ட் க்ரோத் அண்ட் ரைசிங் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ஜாப் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்டடி டிமாண்டு, ஸ்ட்ராங் பே அண்ட் ஓப்பனிங்ஸ் எவ்ரி இயர் வந்து ஓப்பனிங்ஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3% மேலே கெமிக்கல் இன்ஜினியரிங், குறிப்பாக ஃப்யூச்சரில் பேட்டரி டெக்னாலஜி, எனர்ஜி டிரான்சிஷன் டெக்னாலஜியில் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லாருமே இப்போ நம்ம ஃபியூவல் செல் அப்படிங்கிற கான்செப்ட் நோக்கி நகர்ந்துட்டுருக்கிறோம். ஸோ திருப்பி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி அப்படிங்கிற விட காயின் பண்ணிங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் மிகப்பெரிய ரோல் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்லை பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்டிங் ஆவரேஜ் சேலரி பர் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 96 லட்சம் அளவுக்கு நீங்கள் சேலரி வாங்க முடியும். கிட்டத்தட்ட 1200 பேர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு தேவைப்படுது. அதாவது ஓப்பனிங்ஸில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரியான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரான்ச்சு. மூணு நம்ம எப்படி கார்லேட் பண்ணுறது, அதுக்குள்ளே என்ன சார் டிஃப்ரென்ஸ், நான் கெமிக்கல் படிக்கிறதா, பெட்ரோகெமிக்கல் படிக்கிறதா, பெட்ரோலியம் படிக்கிறதா, இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது என்னென்னா ஒரு ப்ராசஸ் என்ன பண்ணலாம், கன்வெர்ட்டிங் த ஒரு ரா மெட்டீரியலை ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக ஒரு மெடிசன்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக்ஸ் மாடல்ஸ் எடுத்துட்டாலும் சரி, இது எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் பண்ணுறோம். அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல் எடுத்திங்கன்னா ஸ்பெஷலைசஸ் இன் கன்வெர்ட்டிங் க்ரூட் ஆயில் இன்டு நேச்சுரல் கேஸ், ஃபியூவல்ஸு, பாலிமர்ஸு, இந்த மாதிரி கெமிக்கல் ஃபீட் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது. பெட்ரோகெமிக்கல் எடுத்திங்கன்னா அது எதை பற்றி பேசுது
அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயிலேருந்து ஒரு நேச்சுரல் கேஸ் வர்றதுங்க, அதே மாதிரி பாலிமர்ஸு, கெமிக்கல் ஃபீட் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து டீல் பண்ணுறது வந்து பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங். வேறு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து இருக்குது, இந்த ரிக்கு, அந்த கடலுக்கு கீழே எந்த இடத்துல இருக்குது, இந்த பூமியோட நேச்சர் ஸ்டடீஸை பற்றி படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து குறிப்பாக நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நேச்சுரல் க்ரூட் ஆயில் இல்லை கேஸு இது எங்கெல்லாம் இருக்குங்கிறத லொக்கேட் பண்ணி ஒரு பெரிய ரிசர்வாயர் டிசைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த பெட்ரோலியம் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க படிப்பாங்க. ஆல்மோஸ்ட் கெமிக்கல் படித்தாலும் பெட்ரோகெமிக்கல் போகலாம், பெட்ரோகெமிக்கல் படித்தாலும் கெமிக்கல் போகலாம், இல்லை வந்து பெட்ரோகெமிக்கல் படிக்கிறவங்க பெட்ரோலியம் போகலாம், இல்லை பெட்ரோலியம் படித்தவங்க கெமிக்கல் போகலாம். இட்ஸ் அகைன் காம்பினேஷன்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கலாம். சார் இந்த கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் என்ன படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடெக் அப்படிங்கிற 2 டிகிரி இருக்குது. இதில் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் கால்குலேஷன்ஸ் பற்றி படிப்பாங்க, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பற்றி படிப்பாங்க, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி படிப்பாங்க, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன்ஸ் பற்றி படிப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இது அப்படியே மெக்கானிக்கலையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்குமே அந்த சப்ஜெக்ட் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்ஜினியரிங் பற்றி படிப்பாங்க. ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், ப்ராசஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலுங்கிறது 3 பிரான்ச்சுக்குமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு மாடல். பிளான்ட் டிசைன் அண்ட் எக்கனாமிக்ஸு, தெர்மோடைனமிக்ஸ், ஆல்மோஸ்ட் இல்லை தெர்மோடைனமிக்ஸு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபரு, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ரேஷன்ஸு, ப்ராசஸ் கண்ட்ரோல் மெக்கானிக்கல்லையும் படிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் சிவில்லி வரும். ஸோ இந்த கோர் எல்லாமே ஆல்மோஸ்ட் மிகப்பெரிய ஒரு வேல்யூ நோக்கி நகருது. பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணும்போது அதில் பிடெக் வாங்கலாம். ஸோ பெட்ரோலியம் ரீஃபைனிங் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி, பாலிமர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங்கு, ஃபியூவல் ஃபர்னஸ் அண்ட் கம்பஷன்ஸு, ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் டிசைன்ஸு, சேஃப்டி அண்ட் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட்டு, என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் போன்ற விஷயங்களை வந்து இந்த பெட்ரோகெமிக்கலில் இவங்க படிக்கிறாங்க. வேறு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அதுலேயும் பிடெக் அப்படிங்கிற மாடல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் இன்ஜினியரிங்கு, ட்ரில்லிங் இன்ஜினியரிங்கு, வெல் டெஸ்டிங் அண்ட் லாகிங்கு, பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு, ஃபார்மேஷன் எவாலுவேஷன்ஸு, நேச்சுரல் கேஸ் இன்ஜினியரிங், ஆப்ஷோர் அண்ட் வெல் கம்ப்ளீஷன்ஸு, பெட்ரோலியம் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்க வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர் அப்படிங்கிற பாயிண்டில் வந்து இந்த க்ரோத் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, டிமாண்ட் டிரைவர்ஸ் ரீஷேப்பிங் தி இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த பாயிண்ட்டை நான் காயின் பண்ணுறேன். ஃபியூச்சரில் இப்போ இன்ஜினியரிங் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது இன்னும் அடுத்த வருஷம் இன்ஜினியரிங் எடுக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்னா, க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் ஃபியூவல் செல்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா வரப்போகுது. கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜுங்கிறது ஒரு முக்கியமான கீ ஏரியா. இவி பேட்டரி மெட்டீரியல்ஸ் அண்ட் ரீசைக்ளிங் ஆஃப் பேட்டரி மெட்டீரியல்ஸ் ஒரு முக்கியமான ஏரியா. எல்என்ஜி அண்ட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்பான்ஷனுங்கிறது ஒரு முக்கியமான ஏரியா. பயோ ஃபியூவல்ஸ் அண்ட் ரெனியூவபிள்ஸ், திருப்பி நான் காயின் பண்ணுறேன், பயோ ஃபியூவல்ஸ் அண்ட் ரெனியூவபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஏரியா. ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டீப் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸு, பெட்ரோகெமிக்கல் கெப்பாசிட்டி அடிஷன்ஸ் இந்தியா அண்ட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில், ஸ்பெஷாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற இந்த மெயின் ஏரியா ஃப்யூச்சரில் இந்த 8 கோர் ஏரியாவும் பயங்கரமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, சிவில் இன்ஜினியரிங்குள்ளே வந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, பெட்ரோலியம் பெட்ரோகெமிக்கல் போன்ற விஷயங்கள் படிக்கும்பொழுது இந்த ஏரியாவை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது 100% இல்லைங்க, 200% உறுதி. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். சார் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, எங்கே சார் வேலைக்கு போகலாம், யார் சார் வேலை கொடுக்குறா அப்படின்னா, எஸ், எக்ஸான் மொபில் யூஎஸ்ஏ, ஷெல் யூஎஸ்ஏ அண்ட் எக்ஸான் மொபில் யூஎஸ்ஏ, ஷெல் யூகே நெதர்லாண்ட்ஸு, செவரான் யூஎஸ்ஏ, சவுதி அராம்கோ சவுதி அரேபியா, டோட்டல் எனர்ஜிஸ் ஃப்ரான்ஸு, பிஏஎஸ்எஃப் ஜெர்மனி, டவ், ஸ்லம்பர்கர், நிறைய இந்த மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்குது. ஈவன் இந்தியாவிலையும் மிகப்பெரிய க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்னென்ன ரோல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், கிராஜுவேட் இன்ஜினியர், ஃபெசிலிட்டிஸ் இன்ஜினியர், பெட்ரோலியம் இன்ஜினியர், ட்ரில்லிங் இன்ஜினியர், ஆர்என்டி இன்ஜினியர், அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு ஜாப் ரோல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது சார், ஆனால் சேலரி அப்படின்னு கேட்குறீங்களே, எஸ், எவ்வளோ சேலரி வாங்க முடியும் அப்படின்னா, ஒரு கிராஜுவேட் ட்ரெயினியாக இருந்தாலே 22 lakhsலேருந்து 26 lakhs வரைக்கும் சேலரி வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி, நம்ம இந்தியாவில் ஓஎன்ஜிசி எடுத்திங்கன்னா கேட் மூலியமாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து அந்தளவுக்கு சேலரி கிடைக்குது. அதே மாதிரி ஐஓசிஎல்ல நீங்கள் போனீங்கன்னா வயா கேட், நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிட்டடில் உள்ளே போனீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அகைன் வந்து 15 17 லட்ச ரூபா சேலரி கிடைக்குது. அது மாதிரி பிபிசிஎல், ஹெச்சிஎல், ஹெச்பிசிஎல், பிபிசிஎல்,
ஹெச்பிசிஎல், எல்என்டி எனர்ஜி, டாடா கெமிக்கல்ஸ், கெயில் இந்தியா, இந்த மாதிரி நிறைய வந்து கவர்மெண்ட் பேஸ்டும் சரி ப்ரைவேட் பேஸ்டும் சரி நிறைய ஜாப் ரோல்ஸ் அப்படிங்கிறது ஈவன் இந்தியாவிலும் இருக்குது. ஸோ அதிகபட்சம் அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட 76 லட்சம், கம்மியான சேலரி நம்ம கிட்டத்தட்ட 6 லட்சம் அப்படிங்கும்போது ஆவரேஜ் சேலரி அகைன் ஒரு 10 to 12 lakhs அப்படிங்கிறது சாதாரணமாக எடுக்க முடியும். இதுவே நீங்கள் அப்ராட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதோடைய 5xல் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ரைஸ் ஆகும். ஸோ நல்ல சேலரியோட சூப்பராக செட்டில் ஆகணும். அதுவும் இந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் தான் வேலை, 6 மாதம் ஜாலியாக லீவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் சொன்னால் எஸ். இதை பற்றின அவேர்னஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல, நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியல. ஸோ இந்த நியூஸை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டுருங்க. அகைன் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் கம்பேரிசனுக்காக இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சார் இந்தியாவில் எவ்வளோ சார் சேலரி கிடைக்கணும்? 6லேருந்து 17 லட்சங்கிறது கன்ஃபார்மாக உறுதிங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்லாம் நான் போயிட்டீங்க அப்படின்னா 54 லட்சத்து 96 லட்ச ரூபாங்கிறது அகைன் உங்களுக்கு உறுதிங்க. இதுவே மிடில் ஈஸ்ட் சைடில் போகிறேன், ஆஃப்ரிக்கன் சைட் போகிறேன், ஜெர்மனி போகிறேன், ஃப்ரான்ஸ் போகிறேன் அப்படின்னா 38 லட்சத்து 67 லட்ச ரூபா அப்படிங்கிறது. ஸோ மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கத்தார், குவைத் இங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 38 லட்சத்து 67 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கலாம். சார் இது வந்து அங்கே மட்டும் தான் இருக்கா சார்? இல்லை, ஃப்ரான்ஸில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எவ்வளோ சார் சேலரி வாங்கலாம்? நீங்கள் மனசு வச்சா 75 லட்ச ரூபா சேலரிங்கிறது கன்ஃபார்மாக வாங்க முடியும். ஸோ அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். என்ன இது படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ போய் சீட் கிடைக்குமா அப்படின்னு கேள்வி தானே கேட்குறீங்க. எஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டை படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் இருக்குது. ஸோ அந்த காலேஜில் இப்போவும் மேனேஜ்மெண்ட் சீட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இது எங்கே இருக்குங்கிறத நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோர்ஸ் எப்படி படிக்கலாம், இதுக்கான ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுவோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மெக்கானிக்கல் மைண்டடாக இருக்கீங்க, இல்லை சிவில் மைண்டடாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, குளோபல் மொபிலிட்டி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா எஸ், த ரைட் சாய்ஸ் அப்படின்னா கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கூட படிச்சுட்டு ஏஐயை பிளண்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ இந்த உலகமே எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினியர்ஸ் பில்ட் பண்ணுறதை வச்சு தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது முக்கியமான கோர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ யோசிங்க, வேண்டாம் யோசிக்காமல் முடிவெடுங்க. திங்க் எனர்ஜி, திங்க் கெமிக்கல்ஸ், திங்க் குளோபல் கேரியர்ஸ் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு கன்க்ளூட் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ விஷயம் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். வணக்கம்.